ஜெபத்திலே பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் அன்றைய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தொடர்ந்து கண்களை மூடி இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த நல்ல ஆண்டவரே, ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே இயேசப்பா, எல்லோரும் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. விழித்திருக்கும்படி அப்பா அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா காத்திருக்கும்படி அப்பா நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அவனை தேடுகிற யாவருக்கும் நீர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட அப்பா ஆண்டவரே இயேசப்பா ஹல்லேலூயா ஜெபத்தில் ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிற எந்தெந்த இடத்துல இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய மகிமை ஆண்டவரே, தேவனுடைய பிரசனம் அந்த இடத்த நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, அவங்களுடைய ஆண்டவரே அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய ஆண்டவரே ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் நீ நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீங்க ஏசப்பா ஆண்டவரே. என்னென்ன நோக்கத்தோடு ஆண்டவரே இதில் வந்திருக்கிறாங்களோ, இதில் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் ஆண்டவரே அவங்களுடைய மன விருப்பங்களை அவங்களுக்கு நிறைவேற்ற போவதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போது ஆண்டவரே எல்லாமே ஆகும் ஆண்டவரே. அப்பா இவர்களை ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நீர் அவங்களோட பேசுங்க, அவங்கள தொடுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே மாற்றங்களை ஆண்டவரே கர்த்தர் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே, நீர் கிரியை செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை ஆண்டவரே நம்முடைய பிரசனத்தில் ஆண்டவரே நாங்கள் கலிகூற உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல உற்சாகத்தை தாருங்க, சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே, பாடல்களை பாடும்போது ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஒரு பிரசனம் ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அனல் மூட்டு ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற ஜெப வாழ்க்கை அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முதல் ஆண்டவரே உமக்குள்ளே இருக்கிற உறவு அதிகமாகட்டும். அப்படி நீ செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப நேரங்கள் எல்லாம் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, ஜெபிப்பதற்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒதுக்கி இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே ஜெபங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் கேட்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பதிலளிக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே. நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே, அதிசயம் செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஆச்சரியமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே செய்கிறவராக இருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்குடைய பதில் ஆண்டவரே, அவங்க கேட்கறதற்கு நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா அப்படியே நீ செய்ய போவதுக்காக நன்றி. உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா நம்ம கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நல்லவர். அவரை எந்த காலத்திலும் எப்பொழுதும் நம்ம அவரை என்ன பண்ணணுமா, அவரை துதிக்கணும். எப்பொழுதும் இடைவிடாமல் என்ன பண்ணணும், அவரை ஆமென் ஹல்லேலூயா எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறவங்களா இருக்கணும், துதிக்கிறவங்களா இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆமென். நம்ம துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் நம்ம கர்த்தரை நம்ம உயர்த்துவோம்.
காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களால் ஸ்தோத்திரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களால் ஸ்தோத்திரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். இந்த யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானவர் ஸ்தோத்திரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். இந்த யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானவர் ஸ்தோத்திரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வறுமையே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வறுமையே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திருந்தார். இறைவனும் இட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதுமே அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோட நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் அவர் நன்மைகளின் நாயகன். நம்ம வாழ்க்கையில் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனை நினைத்து இன்னொரு பாடல் கூட, நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய அவரால் கூடும், அவர் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால் அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் என்ற பாடலை பாடி தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தும்.
அற்புதர் இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தர சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே. அறைந்தர சிலுவையிலே நாளிலே. ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அவரை யாரெல்லாம் அவரை பிடிச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் தான் போதும் என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் நம்பி இருக்கிறாங்களோ, அவருக்கு நிச்சயமாக அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் வசனம் சொல்லு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. நீங்கள் எதற்காக இயேசப்பாவை நம்புறீங்களோ, எதற்காக ஆண்டரை தேடுறீங்களோ, அது வெறுமையாக போவதில்லை. அதுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு, அதுக்கு பதில் உண்டு. ஆமென். நீங்கள் அற்புதங்களை காண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை விசுவாசமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு சொல்லுதான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விசுவாசமாக இருப்பேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விட மாட்டார் அப்படி. ஆனால் எந்த பிரச்சனையில், ஒருவேளை பயங்கர பிரச்சனை நெருக்கடியில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் தேவன் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க, உங்களை வெளியே கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புகிறவங்க கரங்களை ஊற்றி ஹல்லேலூயா சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்கிறேன். எல்லா நேரத்திலும் கர்த்தரை உயர்த்தி பாடுகிறவங்களாக நம்ம இருக்கணும். ஆமென். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவரை மாத்திரம் நம்பி அவரையே பாடி அவரை துதிச்சிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் எந்த அல்லைகள் தொல்லைகள் பிரச்சனைகள் எதுவுமே வர முடியாது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்ற, எந்த புயலையும் எந்த ஆமென் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை மாற்ற தேவனால் முடியும். அதை விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவுமே சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆமென். ஆண்டவருடைய அன்பை நினச்சி நம்ம எப்பவும் பாடிட்டே இருக்கணும். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார், நம்ம மேலே கரிசனை உள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை குறித்த பாடல் நம்ம சேர்ந்து மகிமைப்படுத்தும். அனுபவிச்சு எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட போகிறோம். அவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் என்பதை புரிந்து அதை அனுபவிச்சு. ஆமென்.
பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றோ போற்றிடும் என் உள்ளம் என்றோ துதித்திடும் என் உள்ளம் என்றோ போற்றிடும் என் உள்ளம் என்றோ சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்து கொண்டார் வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்து கொண்டார் வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றோ போற்றிடும் என் உள்ளம் என்றோ துதித்திடும் என் உள்ளம் என்றோ போற்றிடும் என் உள்ளம் என்றோ தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் தாழ்மையுள்ளது பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் சேர்ந்து ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே எத்தனை ஆத்துமா பாடுது என்னை வாழ வைக்கிற தேவன் என்னை சுகமாய் ஆமென் வாழ தங்க பண்ணுகிற தேவன் துதித்திடும் என் உள்ளம் என்றோ போற்றிடும் என் உள்ளம் என்றோ துதித்திடும் நல்ல கரண்டு தட்டி ஓ போற்றிடும் என் உள்ளம் என்றோ என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லிய என் உள்ளம் என்றென்றும் போற்று என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லிய என் உள்ளம் என்றென்றும் போற்று ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் அப்பா என் வாழ்க்கையில நீ நல்லவரா இருக்கிறீங்க ஓ உம்மை நம்புகிறோம் எஸ் ஆத்துமனேசர் அதனால சந்தோஷத்தோட என் உள்ளம் என்றென்றும் ஓ உள்ளம் என்றென்றும் போற்றும் சொல்லுங்க என் உள்ளம் என்றென்றும் போற்றும் என் உள்ளம் என்றென்றும் போற்றும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் ஆமென் என்னை நேசிக்கிற தகப்பன் ஓ எனக்காக ஓ கரிசனை உள்ள தகப்பன் அவர் ஓ என்னை வாழ வைக்கிறவர் ஓ துதித்திடும் என் உள்ளம் என்றும் அவரை என் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் அவரை நான் உயர்த்துவேன் போற்றிடும் என் உள்ளம் எனக்கு அவர் மாத்திரமே முக்கியம் என் வாழ்க்கையில ஓ மற்ற எல்லாம் செகண்டரி தான் ஓ துதித்திடும் என் உள்ளம் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அவரை உயர்த்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க துதித்திடும் என் உள்ளம் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஓ நன்றி 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 ஆண்டவரே ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை நாங்கள் வணங்குகிறோம் எஸ் ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் அப்பா எங்களுடைய நம்பிக்கை நாயகமே எங்களை வாழ வைக்கும் தெய்வமே ஓ என்
நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya. கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர் அப்பா, நீர் அன்புள்ளவர். ஓ ஹalleluya. கருணை நிறைந்தவர் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஹalleluya. நம்முடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. ஓ எங்களை ஆண்டவரே ஹalleluya எங்கள் மேலே அன்றைய நினைவாக இருக்கிறவர், எங்கள் மேலே அப்பா கரிசனை உள்ளவர், எங்கள் மேலே அப்பா ஹalleluya ஓ எங்கள் மேலே ஓ ஹalleluya இரக்கமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி ஓ வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அவரை உயர்த்தும் போது நம்ம வாழ்க்கையில நம்முடைய சிறுமைகள் மாறுகிறது. எஸ், நம்மளை உயர்த்துகிற தேவன் அவர். கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அதை பார்த்து வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சேர்ந்து பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும். Come on, கரங்களை உயர்த்தி hallelujah, hallelujah, amen. Hallelujah, Lord we worship you. Oh, hallelujah, hallelujah, amen. Hallelujah, சத்தத்தை உயர்த்தி hallelujah, hallelujah, oh hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அது
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஓ விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை விட்டு விலகாத பிரியாத உடைய சமூகம், ஓ உடைய பிரசனம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ எனக்குடைய எல்லா நேரத்தில் நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே எனக்கு. ஓ என்னுடைய தேவை நீங்கள் தான், என் நம்பிக்கை நீங்கள் தான், எது எதிர்பார்ப்பு நீங்கள் தான், என்னுடைய ஹalleluya எல்லாமே நீங்கள் தான் இயேசுவே அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ இந்த நேரத்தில் அவருடைய பிரசனம் உங்களை விட்டு விலகலை. அவருடைய சமூகம் உங்கள் கூட வந்துட்டு இருக்குது. ஹalleluya. அதனால அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகலை, உங்களை மறக்கலை, உங்களை கைவிடலை. ஹalleluya. அவர் உங்களை உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஓ ஹalleluya. உங்களுக்காய் ஏங்குகிற ஒரு தகப்பன், பாச தகப்பன், அவர் உங்களுக்காக நிற்கிறார். எஸ், யாரும் உங்களுக்காக நிற்காமல் இருக்கலாம், யாரும் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், யாரும் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், யாரும் உங்களை எந்த விதத்திலும் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டிவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ லோகத்தின் ஆண்டவர், அவர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்காக உதவி செய்யும்படி அவர் இறங்கி இருக்கிறார். உங்களுக்காக அவர் ஹalleluya நீதி செய்வார். உங்களுக்காக அவர் உங்கள் பட்சத்திலிருந்து அவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஹalleluya. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஹalleluya. அப்பா, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே கிரியை செய்வதற்காக நன்றி. எங்கள் ஆராதனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. உடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காய் நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 8 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக நம்மை சுமந்து, ஒரு தாயை விட மேலாக தேற்றி நம்மை வழிநடத்தி வந்த நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. அதை போன்ற இந்த நாளில் கூட இதற்கு முன்பதாக நல்ல ஒரு பாழ்ந்த மாதமும் இந்த ராப்பகல் ஜபத்தை ஆண்டவர் நமக்காய் தந்து ஆமென் அந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களிலிருந்தும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய குடும்பம் மற்றும் நம்முடைய ஊழியங்கள், சபைகள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக மாதந்தோறும் நம்முடைய திறப்பின் சேனை ஊழியங்களின் சார்பாக 3வது வெள்ளிக்கிழமை இரவு இந்த ராப்பகல் ஜெபம் இரவில் 11 மணிக்கு நாம் ஆரம்பித்து 1 மணிக்கு நாம் முடித்து கொள்கிறோம். 2 மணி நேரம் இந்த ஜெபம்
3 நிலைகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஒரு பாடல் ஆராதனை, அதை தொடர்ந்து நான் நல்ல ஒரு அரை மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெப நேரங்கள், அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனுடைய செய்தியை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அநேகர் கேட்டு கண்டு ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்டு கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ராப்பகல் ஜெபத்திற்காக ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்தவர்கள், உழைத்த ஒவ்வொருவரையும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களினாலும் மனதர வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு கப் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் அதனுடைய பலனை நாம் காணாமல் போகிறதில்லை. இன்றைக்கு பகல் முழுவதும் நீங்கள் வேலைக்கு சென்று இரவிலே இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஒரு விலைக்கிரயம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இந்த ராப்பகல் ஜெபம், இரவு பகல் ஜெபமானது இந்த நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எதிரியாகிய துருவாகிய சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சதித்திட்டங்களையும் ஆண்டவர் முறியடித்து நம்மை, நம்முடைய குடும்பங்களையும், தேசங்களை, நம்முடைய சபைகள், ஊழியங்கள், நம்முடைய தேசங்களை ஆண்டவருக்கு நம்முடைய தேசம் மற்ற தேசங்களை பாதுகாத்து வருகிறதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பலவிதமான நேரத்தின் நெருக்கடிகள், பலவிதமான நெருக்கடிகளின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை தடையின்றி நடத்தி கொண்டு வருகின்றார். அது ஆண்டுடைய ஒரு கிருபை. இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பின்பு தொடர்ச்சியாய் அதில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு வருகிறதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட ஒரு 4 ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நல்ல ஒரு பாடல் ஆராதனையை தந்ததற்காய் கரங்களை தட்டி அதற்காக சமைத்த பாடின அதை பண்ணி கேமரா அமைத்து எல்லா அந்த காரியங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தான். சகோதரர்களை கர்த்தர் இன்னும் இதனுடைய பலன்களை கொடுத்து இன்னும் ஆண்டவருக்காக பயன்படும்படி கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலே கூட நாம் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தேவ ஊழியர் கொண்டு வரப்போகின்றார்கள். நாம் அந்த செய்திகளையும் கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 4 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக மறுபடியுமாக இந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள் என்றும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள் என்று சொல்லி சங்கீதம் 91 நம்ம பார்க்கின்றோம். 5-6 வசனங்கள். இருளில் உண்டாகும் பயங்கரங்கள், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், இவைகளிலிருந்து தேவன் நம்மை தப்புவிப்பதற்காக கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் எப்பொழுது உண்டாகிறது? சங்கீதம் 91 நான் வாசிக்கும் பொழுது இது இரவிலே தான் சத்துருவானவன் பயங்கரமான ஒரு சதித்திட்டத்தை உண்டு பண்ணுகிறத நம்ம பார்க்கின்றோம். கொள்ளை நோய்களை உண்டு பண்ணுவதும் பயங்கரங்கள். இந்த பயங்கரங்களுடைய பட்டியலில் நிலநடுக்கம், பூமி எதிர்ச்சி, எர்த்துக்கு, சரிவுகள், இன்னும் தற்கொலைகள், இன்னும் கொலைகள், இப்படி ஏராளமான காரியங்கள், தேவையில்லாத பாவ போராட்டங்கள், இவைகளெல்லாம் உண்டு பண்ணுவது இரவு. ஆகையினால தான் பைபிளில் இரவில் உண்டாகும் பயங்கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 விதங்களில் சத்துருவானவன் நமக்கு எதிராக 2 விதங்களிலே அவன் நமக்கு எதிராக ஆயுதங்களை பல விதங்களிலே அவன் அனுப்புவான். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி, இந்த அதிகாரத்தின்படி பார்க்கும் பொழுது அவனுடைய ஆயுதங்கள் இந்த 2 விதமாக, ஒன்று கொள்ளை நோய்களை அனுப்பி நமக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது ஒன்று, இன்னொன்று பயங்கரங்களை உண்டு பண்ணுவது, கொலைகள், இந்த காரியங்களெல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் நம்மை நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களை ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு 4 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். முதலாவதாக இந்த நாளிலும் எல்லாம் இந்த மாதத்தில் வந்த ஜெப விண்ணப்பங்கள். இந்த மாதம் 6ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, ஆப்பிரிக்கா நாட்டை அச்சுறுத்தும் எபோலா வைரஸ் என்ற ஒரு வைரஸ்
அதை கிட்டத்தட்ட ஒரு 28 அது ஆரம்பித்தவுடன் 28 பேருக்குள் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து அதற்குள்ளே அந்த எபோலா என்று சொல்லக்கூடிய இந்த நோய் வந்துவிட்டாலே அதிகமாக என்ன செய்யும், காய்ச்சல் வந்துவிடும், வாந்தி எடுப்பார்கள், வயிற்றுப்போக்கு இவைகளெல்லாம் ஏற்பட்டு இந்த 3 மிக முக்கியமாக ஏற்பட்டு விடும் என்று மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஜெபித்திருக்கிறோம், கர்த்தர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஒன்று, இந்த இதில் 2 காரியத்தை அறிந்து, ஒன்று, இந்த இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும் பொழுது இயேசுனுடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்து மக்களையும் நாம் ஆயத்தம் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக கொண்டு செல்வதற்காக தான் இப்படிப்பட்ட காரியங்களை அடையாளங்களாக தேவன் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசுனுடைய வருகையை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படி 40க்கும் மேற்பட்ட அடையாளங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த கொள்ளை நோய்கள். பாருங்கள், இந்த கொள்ளை நோயில் ஒரு மனிதனுக்கு வந்து அவன் பாதிக்கப்பட்டால் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர் பரலோகத்துக்கு வந்து விடுவார். இல்லை, ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர் நிச்சயமாக என்ன செய்வார் என்றால் பரலோகத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட நம்முடைய கண்ணோட்டம் என்ன, நம்முடைய ஜெபம் என்னவென்றால் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு யாரும் உயிரிழந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ஊழியர்களுக்கோ அல்லது ரட்சிக்க ஒரு விசுவாசிக்கிறோ ஒரு கொள்ளை நோய் வந்து எந்த ஒரு கொள்ளை நோய் வந்து மரித்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய இந்த ராப்பகல் ஜெபத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட நோய் பாதிக்கப்பட்டு ஒரு மனிதர் உயிரிழந்து விடக்கூடாது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் திருமுழுக்கை பெற்று ஒரு சபையிலே அங்கம் வகித்து பரலோகத்திற்கு வர வேண்டும். அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் இவ்வளவு விலைக்கிரயம் பண்ணி நம்ம இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆகையினால் இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று செயல்படுகிற உங்களுக்கு பரலோகத்திலே பலன்கள் அதிகமாக இருக்க போகிறது. நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்புக்குள் வைத்து வழிநடத்தி அற்புதமான சாட்சிகளாய் நிறுத்தப் போகிறார். 2வதாக, ஆப்கானிஸ்தான் நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சி நிலநடுக்கத்தினாலே பலியானவர்களுடைய எண்ணிக்கை இந்த மாதம் 3ஆம் தேதி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, நிலநடுக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1400 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதுவும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் நில பூமி அதிர்ச்சிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இயேசுடைய வருகைக்கு பாருங்கள் 1400 பேர் அவருடைய பலியானவர்களுடைய எண்ணிக்கை தாண்டி இருக்கிறது என்ற பத்திரிகைகளை செய்தி வரும் பொழுது இவைகளை குறித்து என்ன செய்ய வேண்டும், உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் அநேகருக்கு வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட சில நேரங்களில் நேரடியாய் தேவன் வந்து உங்களோடு பேச முடிவதில்லை. சில நேரங்களில் தூதர்களை கொண்டு பேசுவார், சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேசுவார், சில நேரங்களில் இப்படி ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக ஜெபங்கள் மூலமாய் பேசுவார். இதை நாம் அறிந்தவுடன் நீங்களும் நானும் யார் என்றால் ஒரு நீதிமான்களால் ஆக்கப்பட்டவர்கள். நம்முடைய தேவன் நீதிமான், இயேசு நீதிமான். நீங்களும் நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு பெரிய நீதிமானாக பூமியிலே அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல, ஒரு பட்டணம் சோதோம் கொமோரா என்கின்ற அந்த பட்டணத்து மக்கள் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி கடந்து செல்கின்ற பாவத்தினுடைய உச்ச கட்டத்தை நோக்கி கடந்து செல்லும் பொழுது தேவன் அந்த பட்டணங்களை குறித்து மிகுந்த கோபம் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாக இருப்பதினாலும் நான் அந்த மக்களை என்ன செய்ய போகிறேன், அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி தேவன் ஒரு திட்டத்தை எடுக்கிறார். தேவன் மனதில் எண்ணம் கொள்ளுகிறார். அப்போ அந்த நேரத்தில் தேவன் நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் என்ன செய்ய மாட்டார் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார். ஆகையினாலே தான் ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய
18வது வசனத்தில் பாருங்கள், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கேட்கின்றார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். இப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால் அது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், தேவனோடு நடக்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கலாம், அல்லது சுவிசேஷகராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களோடு தேவன் பேசுவார். தேவன் பேசினவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள்? இதை கேட்டுக்கொண்டு அவர்கள் தன்னுடைய காரியத்தை மட்டும் பொறுப்பெடுத்து செயல்படுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். உடனடியாக ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் 23வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாக சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானை அழைப்பீரோ என்று சொல்லி கேட்டு தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார்? நீதிமானை அழிக்கிற சங்கரைக்கு உமக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி நிறைய காரியம், பயங்கர கீழ் தூளு சாம்பலுமாகிய அடியன் ஒரே மொடு பேச ஆரம்பிக்கிற. 50 நீதிமான்கள் இருந்தால் 45, 40, 30, 20, 10 நீதிமான்கள் இந்த பட்டணத்தை அழிப்போடு கேட்கிறார். காரணம் என்ன? ஆண்டவரே உமக்கு கோபம் வராமல் இருக்கட்டும் என்று சொல்லி கேட்டு கடைசியில் என்ன செய்கிறார் பாருங்க. ஒவ்வொரு பட்டணத்துக்கு 2 பட்டணம், சோதோம் குமார், அந்த 2 இந்த பட்டணங்களில் பாருங்கள் 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீ அழிக்காமல் இருக்க. அப்போ அதனுடைய இன்னொரு வசனம் அழகாக இருக்கிறது. நீதிமொழிகளில் நீதிமான்கள் நன்றாயிருந்தால், அப்போ நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானிகளில் ஞானியாகிய ஆமென் சாலமன் எழுதும் பொழுது என்ன செய்கிறார் என்றால், இங்கே ஒரு காரியத்தை நீதிமொழிகளில் எழுதுகிறார். நீதிமொழிகள் 12:10 நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தல் கம்பீரம் உண்டா போடும். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். அப்போ நீங்களும் நானும் யார்? நீதிமான்கள் நம்முடைய தேவன். நானும் நீங்களும் வேத பண்டிதர்களுடைய கருத்தின்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்களும் நானும் நன்றாயிருந்தால் ஆமென் நிச்சயமாக ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு பட்டணம் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் எல்லா களி கூறும் அளவு கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் ஒரு இடத்தில் ஒரு ஆபத்து வருகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றால் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் உடனடியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆபிரகாமை போன்று போய் திறப்பிலே நின்று, ஆண்டவரே இந்த மக்களை நீங்கள் அழிக்காதீங்கப்பா, அதற்காக நான் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறேன். இந்த பட்டணத்தில் நீதிமான்கள் குறைந்து விட்டார்கள். நீதிமான்கள் பெருகினால் பட்டணங்கள் களி கூறும், நீதிமான்கள் பெருகினால் அவன் தேசம் களி கூறும். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் தேசம் களி கூறும். அப்போ நீங்களும் நானும் நன்றாக இருக்கும்படி, நன்றாக இருக்க விடாதபடி நம்மை அழிப்பதற்காக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருந்து நம்மை அப்புறப்படுத்துவதற்கு சாத்தான் பல காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் தேவன் அதற்கு நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது என்றால் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆகையினால தான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தின் நட்சை எண்ணக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துகிறத நம்ம பார்க்கணும். நாளில் கூட அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம அடுத்து ஜெபிக்க போகிறோம். அது நம்முடைய அடுத்து ஸ்வீடன் நாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட காரணத்தில் ஒரு கிராமமே போய்விட்டது பாருங்கள். நிலச்சரிவில் புதையுண்ட ஒரு கிராமம், 1000 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அது பாருங்கள், இதுவும் இதே மாதம் தான் 3ஆம் தேதி பத்திரிகையில் வந்த இந்த மாதம் ஸ்வீடன் நாட்டில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவில் 1000 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த பாருங்கள், இந்த கிராமத்தில் ஒரு 5 நீதிமான்கள் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அந்த வேத வசனத்தின்படி இந்த பட்டணம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆகையினாலே எனக்கு அன்பு தேவனுடைய பாதை போன்று இன்னொரு காரியத்துக்கு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொன்று, இந்த மாதத்தில் வந்த மாதம் குறிப்பாக உலகத்தில் இந்த தற்கொலை ஆவிகள் தடுக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இந்த மாதம் தான் என்ன செய்யணும், இந்த மாதம் ஒரு தற்கொலை உலகில் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட அதனுடைய கீழே ஒவ்வொரு மாதம், இந்த மாதம் என்னென்னா செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த மாதம் ஒரு தற்கொலைகள் தடுப்பு தினமாக அவர்கள் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி
இந்த மாதம் அந்த தற்கொலைகள் ஆகையினால இதை குறித்த சில காரியங்களை ஆண்டவர் அதை குறித்து ஒரு சிறிய ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க நம்முடைய நேரத்தை முன்னிட்டு பாருங்கள். இதில் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் உயிரை மாய்க்கிறார்கள், அப்படின்னா தற்கொலை பண்ணுகிறார்கள். இன்னும் பாருங்கள், இதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு 40 வினாடிக்கு ஒருவர், ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 40 வினாடி, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்குள்ளே ஒருவர் என்ன பண்ணுறாராம், சூசைட் தற்கொலை பண்ணிக்கொண்டே இருக்கிறாராம். இப்போ இதில் குறிப்பாக அதிகமாக தற்கொலை பண்ணுகிற வயதை பார்த்த பொழுது 15 வயதிலிருந்து 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று புள்ளி விவரங்கள் அறிவிக்கின்றன. இதில் குறிப்பாக கொரியா, இந்தியா, சீனா இந்த 3 நாடுகளிலே தான் அதிகமான தற்கொலைகள் நடைபெற்று கொண்டு வருகிறதாக புள்ளி விவரங்களை அறிவித்திருக்கின்றார்கள். பாருங்கள், ஆகையினால இதனுடைய தற்கொலைக்கான காரணங்கள் ஏராளமாய் கொடுக்கப்பட்டு வருகின்றன. எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்பது நேரங்களில். ஆகையினாலே அன்புடைய பிள்ளைகளை, தற்கொலை இந்த மாதம் 10ஆம் தேதி தற்கொலை தடுப்பு தினம் என்று சொல்லி உலகம் முழுவதும் கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது பைபிளில் கூட நம்ம ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதான் தற்கொலை. சாகிறவனுடைய சாவை நான் என்ன செய்யவில்லை என்று சொல்லுகிறார், ஆமென், விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த நாளில் கூட நாம் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மக்கள் விடுதலை பெற பாருங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம், 23வது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்கள். அப்போ இந்த உலகத்திலே ஒரு காரியம் என்ன சொல்லுகின்றார்களோ அது அப்படியே என்ன செய்வது, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ ஒரு ஆச்சரியமான பரிசுத்த வேதாகமத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் யார் யார் கரங்களில் இல்லையோ அவர்களுடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமம் கிடைப்பதற்காக இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே, எல்லாரும் முழங்கால் முடிந்த நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆண்டவரே இப்போ நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். உடைய ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபமாக தேவன் மாற்றித்தர விரும்புகிறார். அன்றி ஆண்டவர் அந்த ஜெப ஆவி, அந்த மன்றாட்டின் ஆவியை எனக்கு கொடுத்து என்னை நன்றி ஆண்டவரே, ஒரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. இந்த ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு இந்த ராப்பகல் ஜெபம் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக, பயனுள்ளதாய் என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றி கொடுக்கிறத நினைத்தப்பா கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமும் கிடைக்காத எல்லா மக்களுக்கும் போய் கிடைப்பதற்கு கிருபை கொடுத்து நடத்துங்க தகப்பனே. நீங்கள் அப்படி செய்தரோட போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஏன் பரிசுத்த வேதாகமம் எல்லாருடைய கரங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தோம் என்றால், ஆண்டவரே, உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தாலும் அவைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்திற்குள் இருக்கின்றன. ஆகையினாலே நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவரே, பரிசுத்தம் எது, பாவம் எது என்பதை ஆண்டவரை உணர்த்தக்கூடிய ஆண்டவரே, பாவத்தோடு வாழ்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், திருமுழுக்கை பெற்ற பிள்ளைகள், ஆண்டவரே, அபிஷேக பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவர்கள் எல்லாரும் பரலோகத்தை வந்து விடுவார்கள் அப்பா. நாளிலே கூட அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை நீங்கள் செய்தருள வேண்டும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. நீங்கள் மகிமைப்பட்டருளுவீராக. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அநேகர் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுகிறது வரையில் 120 மேல் மாடியிலே 10 நாட்கள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு எல்லாருடைய நாவை அனலாக்கி அக்கினியாய் மாற்றியப்பா.
வேறு பாசைகளில் பேசினார்களே ஒரு அதை போன்ற ஒரு இந்த ஜெப நேரத்தில் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றி நாம் மகிமைப்படும்படி ஆண்டவரை ஜெப வீரர்களாய், ஆண்டவரை ஜெப வீராங்கனைகளாய் தகப்பனை மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உலகத்தில் ஒரு காரியம் நடக்கிறதை பார்க்கும் பொழுது, அறியும் பொழுது, ஆபிரகாம் போய் திறப்பிலே நிற்கிறாரு. சோதோம் கோமோரா பட்டணத்தில் இத்தனை நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பது நமக்கு தூரமாகதாக என்று சொல்லி ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே போய் திறப்பிலே நின்றது நிமித்தம் ஆண்டவரை அழிய வேண்டிய அந்த பட்டணம் ஆண்டவரை அதிலிருந்து அப்பா குடும்பம் ஆண்டவரே ஆபிரகாம் எல்லாம் காப்பாற்றப்படுகிற இந்த நாளிலும் தகப்பனை அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவா, கூட இருந்து நடத்துங்க தகப்பனை. மன இறங்குவீராக ஆண்டவரே. இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், அப்பா நன்றி, பூமி அதிர்ச்சிகள், நில நடுக்கங்கள், இன்னுமாக இந்த தற்கொலை ஆவிகள், ஆண்டவரே பயங்கரங்கள், சாகிறவனுடைய சாவை நீங்கள் விரும்பவில்லை அப்பா. இந்த நாளிலும் முதலாவது ஆண்டவரே இந்த தற்கொலை ஆவிகள் முழுவதும் தடுக்கப்பட்டு போகட்டும் அப்பா. தற்கொலை ஆவியை தூண்டுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள், ஆண்டவரே சாத்தானுடைய கிரியைகள், சத்துரு கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் உம்முடைய இரத்தத்தினால் இப்பொழுதே அப்பா உம்முடைய இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதப்பா. அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுதே அந்த தற்கொலை ஆவிகள் தடுக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரின் தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற அதை போல கொலை வெறி ஆவிகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருவனுடைய கிரியைகளில் இருந்தப்பா, சத்தானுடைய கிரியைகளிலிருந்து ஒரு முழு விடுதலை ஆண்டவரே நீங்கள் தந்து ஜெப நேரத்தில் அப்பா எங்கள் ஜெபங்கள் கேட்டு இப்படிப்பட்ட எண்ணத்தோடு யார் இந்த ராப்பகல் ஜெபத்திலே ஆண்டவரே கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தாரும் பொழுதே நீங்கள் அவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாய் நீர் இறங்குகிறபடியினால், பதிலை தருகிறபடியினால் ஒரு திரள் கூட்ட மக்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. நன்றியப்பா. ஆண்டவரே இந்த மாதம் 10ஆம் தேதி அன்றப்பா ஆண்டவரை தற்கொலை தடுப்பு தினமாக உலகம் முழுவதிலும் அப்பா ஆண்டவரை நினைவு கூறப்பட்டு வருகிறதல்லவா. பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னீர் அல்லவா, சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரை இந்த நாளில் கூட ஆண்டவர் அதிகமாய் தற்கொலை செய்கிற கொரியா, இந்தியா, சீனா போன்ற இந்த நாடுகளில் தற்கொலை ஆவிகள் குறைக்கப்பட ஆண்டவரே கிருபை பாராட்டு இரக்கம் செய்துவிடுங்க ராஜா. இந்தியாவிலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாக இந்தியாவிலே தற்கொலை ஆவிகளை அதிகமாய் குறைத்தப்பா. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே நன்றி, பரிசுத்த வேதாகமத்தை காண, சிலுவையின் தரிசனத்தை காண, ஆண்டவரே தேவனுடைய ஊழியர்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தப்பா. நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி வழிகாட்டுவீராக, வழி நடத்துவீராக. நீங்கள் அப்படி செய்துவிட போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்ற இந்த நாளில் கூட இன்னொரு 2 காரியத்திற்கு நம்ம ஜெபித்து நம்முடைய ஜெப நேரத்தை நம்ம அடுத்த பகுதியில் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஏன்னா கண்பானதனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் 2 காரியத்திற்காக. ஒன்று ஆமேன், இந்த நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சியின் மூலமாக ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட பூமி அதிர்ச்சி பாருங்கள். எல்லாம் இந்த மாதத்தில் நடந்த சம்பவங்கள். ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட பூமி அதிர்ச்சி கிட்டத்தட்ட 1400 பலி ஆயிருக்கிறார்கள். இதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தால் பரலோகத்திற்கு வந்து விடுவார்கள். ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் அக்னி கந்தகம் எரிகிற கடலாகிய நரகத்திற்கு தான் சென்று விடுவார்கள். ஆகையினாலே இப்படிப்படாண்டு ஒரு விசையப்பா, இவைகளெல்லாம் பூமி அதிர்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா பரிசுத்த வேதாகமத்தில். ஆண்டவரே நன்றியப்பா. அதெல்லாம் நம்முடைய வருகைக்கு அடையாளம் தகப்பனே. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரை காணும் பொழுது அந்த பகுதியில் உள்ள, அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிப்பை கண்டுகொள்ள ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே நீர் கிருபை கொடுங்க ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே எத்தனையோ குடும்பத்தில் அப்பா பெற்றோரை இழந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர் ஆண்டவரே நன்றி, சகோதர சகோதரிகளை இழந்தவர்கள் கண்ணீரோடு முழு குடும்ப எத்தனையோ இடங்களில் குடும்பத்தோடு
எத்தனையோ இழப்புகளை சந்தித்தப்பா காணப்படுகிற ஆண்டவர் அந்த நாட்டில் மறுபடியும் அப்பா ஆண்டவர் அங்கே அப்பா உம்முடைய சுவிசேஷம் கடந்து சென்று பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அதற்கு எதிரான அத்தனை தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் பொழுதே விலகி போக பண்ணுங்க. நீங்கள் அப்படி செய்தருட போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அதை போன்று கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதே போன்று ஸ்வீடன் நாட்டில் ஏற்பட ஒரு கனமழை நிமித்தம் ஏற்பட ஒரு நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 1000 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இந்த நாளிலும் ஒரு கிராமமே புதையுண்டு போகும் அளவுக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது. 1000 பேர் இப்படிப்பட்ட இடங்களில் இப்படிப்பட்ட கிராமங்களில் நீதிமான்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும், விசுவாசிகளை எழுப்ப வேண்டும், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப, ஊழியர்களை கர்த்தர் ஏராளமாக எழுப்பி ஊழியர்களுடைய மிக முக்கியமான காரியம் தன்னுடைய மனைவி பிள்ளைக்காக வாழ்ந்தார் ஒரு பகுதி தான். ஆனால் இன்னொரு பகுதி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று சுவரை அடைக்க கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களும் மேலும் இந்த வல்லமையை அப்பா நீர் கொடுத்து ஜெபிக்கிறவர்களா ஆண்டவரே நன்றி இங்கே மாற்ற வேண்டும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. அழிவுகளையும் நாசங்களையும் உண்டு பண்ணுகிற பயங்கரங்களை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளில் இருந்தப்பா ஆண்டவரே அந்த பயங்கரங்களிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுதலையாக்கி உயிர் பலிகளை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே நன்றி அப்பா. ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சித்து உம்முடைய மந்தையிலே சேர்க்க வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. உம்முடைய நாம் மகிமைப்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி அப்பா. ஒரு திரள் கூட்டம் மக்கள் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆம் என்று ஆமேன் என்று கர்த்தர் பதில் தந்து நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேனப்பா. இப்பொழுது அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார், சிறையிருப்புகளை மாற்றியிருக்கிறார், நாவின் கட்டுகள் அகன்று போயிருக்கிறது, ஜெபிக்க முடியாத தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி. வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து அநேகர் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தற்கொலை ஆவிகள் இனி நம்முடைய பக்கங்களில் எங்கும் கேட்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்க போகிறார். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அதை போன்று திறப்பின் சேனை ஊழியர்களுக்காக ஒரு நிமிடம் இந்த ஆண்டவரே அப்பா ஒரு விஷயம் உடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. இந்த திறப்பின் சேனை ஊழியங்கள் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நோக்கம் ஆமென்று ஆமேன் என்று நிறைவேறும்படி அப்பா கிருபை பாராட்டுங்க. உம்முடைய சித்தத்தின்படி அப்பா, உம்முடைய பிரியத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி இந்த ஊழியத்தை நீர் நடத்தி அப்பா அநேக ஆயிரங்களுக்கு ஒரு பயனுள்ள ஊழியமாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் நீங்கள் பிரியப்படுகிற ஊழியமாய் மாற்றி தந்து வழி நடத்தி இந்த நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. நீ அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. இந்த நாளில் இந்த ராப்பகல் ஜபத்திலே கலந்து கொண்ட ஆண்டவரே இந்த ராப்பகல் ஜபத்தை கேட்கின்ற பார்க்கின்ற ஜெபிக்கின்ற அத்தனை குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்க பண்ணுவீராக. அது ஆண்டவர் பயங்கரங்களுக்கு நீங்களாக்குவீராக. இருளிலே சத்துருவானவன் கொண்டு வருகிற பயங்கரங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து வழிநடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. கொள்ளை நோய்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து வழி நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதுக்காய் கோடி நன்றிகளப்பா. ஆண்டவரே இந்த ராப்பகல் இதில் பங்கு பெற்றதில் ரட்சிக்கப்பட்ட யார் இருந்தாலும் அவர்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஜபத்தில் பங்கு பெற்றவர்களுடைய குடும்பத்தில் யார் மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும், போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும், தேவையில்லாத பாவங்களுக்கு அப்பா ஆண்டவரே அடிமைப்பட்டிருந்தாலும் அவைகளது விடுதலை கொடுத்து வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மயப்படுத்துங்க. நீங்கள் அப்படி செய்தரோட போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா தூதி காண மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதா ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாக மாதத்தில் மிகப்பெரிய விடுதலை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதை தொடர்ந்து அந்த ஜெபிக்கிற ஒரு பாரத்தை உங்கள் மேல் கர்த்தர் வைத்து விட்டார். நான் அதை 100க்கு 100 நம்புகிறேன். காரணம், ஆபிரகாம் திறப்பிலே நின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஜெப நேரத்தில் உணர்த்தி அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனாலே நிச்சயமாக
ஆமென். நீதிமான்கள் நன்றாயிருக்கும்படி பெருகும்படி தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதை ஒரு ஜெப விண்ணப்பமாக கூட வைத்து ஜெபியுங்கள். பயங்கரங்களிலிருந்து கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஊழியங்களை பாதுகாக்கப்பட தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு பாரத்தை ஏராளமாய் தந்து வழி நடத்துவாராக என்ற ஆண்மையின் வார்த்தைகளோடு கர்த்தர் தொடர்ந்து உங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எல்லா துதி கன மகிமை நாம் அவருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற மனிதருக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி வரவேற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அடியானை கர்த்தர் பலப்படுத்தின மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிறிது நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதமண்டையில் வந்து நிற்பதற்கு நீர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை ஆசீர்வதிப்பீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உங்கள் ஆளுக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த இரவு தினத்தில் நாம் இவ்வளோ நேரம் நம்ம பாடினோம், இவ்வளோ நேரம் நம்ம ஆராதித்தோம், இவ்வளோ நேரம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தினோம். சிறிது நேரம் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்ற அவர் போதுமானதாய் அது இருக்கிறது. இன்றைக்கு இரவில் எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, இதற்கு பிறகு உங்களோடு பிரயாணிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் அது பெரிய மாற்றத்தை அது உண்டாக்குறதா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நம்புறீங்க? ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், ஆண்டவர் என்னை போஷிப்பார், ஆண்டவர் என்னை நடத்துவார், அவரே அல்லாமல் வேறு யாரும் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது, அவரே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற எவராலும் முடியாது, அவரே அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்குவதற்கு யாராலும் முடியாது. நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய வியாதிகளை அவரால் மட்டுமே மாற்ற முடியும். இந்த இரவிலே நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். இந்த இரவிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது, இந்த இரவிலே இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது ஒரு பெரிய பலனாய் கர்த்தர் அதை மாற்றி போட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வியாதியஸ்தர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வியாதி உள்ள இடங்களில் உங்க கரங்களை வைத்து இந்த வார்த்தைகளை விசுவாசமாய் நீங்க கேளுங்கள். இந்த செய்தி முடிவுக்கு முன்பதாகவே உங்கள் வியாதிகளை என் தேவன் எடுத்து போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசம் இருந்தால் எல்லாம் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் எந்தெந்த இடங்களில் இருந்து நீங்கள் இந்த செய்தியை பார்த்தாலும் சரி, எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லி அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். இந்த தினத்திலும் ஜெபத்தின் உள்ளா இருக்கிற வல்லமைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தின் வல்லமை என்ன? இதுவரைக்கும் நம்ம சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருப்போம். ஆனா சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராம இன்னும் சில காரியங்கள் ஏங்கி கொண்டே இருக்கும். ஐயோ, எனக்கு இது ஜெபத்துக்கு பதில் வரலையோ. எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்காய் காத்திருப்பது என்று வேதம் சொல்லுகிறது. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த இரவிலே நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அதை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட சிறைச்சாலை கதவுகள் இந்த இரவிலே அது திறக்கப்படும். ஓ ஹல்லேலூயா. மாரா ஷந்தரா துலா டரவா ஷந்தரபா. இயேசுவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படுகிறதை ஓ ஹல்லேலூயா நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் வாசல்கள் அடைக்கப்பட்டு, எத்தனையோ வேலைக்கான வாசல்கள், படிப்புக்கான வாசல்கள், பிசினஸுக்கான வாசல்கள், இயேசுவின் நாமத்தில் அதை திறக்கிறேன். ஹல்லேலூயா. அது திறக்கும். இன்று இரவிலே அது திறக்கும்.
ஹல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமை. ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம். நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அஸ்திபாரமே இந்த ஜெபம்தான். இந்த ஜெபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனாலும் வாழ முடியாது. ஏன்னா ஜெபம் என்றால் ஒரு உயிர் மூச்சு போன்றது. எப்படி நாம் சுவாசிக்கிறோமோ, எப்படி நாம் நம்மளுடைய சுவாசம் நமக்கு வெளி வருகிறதோ, அதை போலதான் ஜெபமும். ஜெபம் என்பது ஆண்டவரும் நமக்கும் இடையே உள்ள உறவை ஸ்திரப்படுத்துவதுதான் ஜெபம். அவர் நமக்கும் அவருக்கும் இடையான உள்ள உறவை பலப்படுத்துவதுதான் ஜெபம். வேதம் இதை குறித்து நீங்கள் வேதத்தில் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தாலும் சரி, நீங்க எங்க பார்த்தாலும் இந்த ஜெபத்தை பற்றி தான் எழுதியிருப்பார்கள். ஜெபத்தை பற்றி தான் சொல்லுகிறது. பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இந்த ஜெபத்தில் தான் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள். அப்போஸ்தலர்களும் இந்த ஜெபத்தில் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். இந்த இரவில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த இரவில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீங்க யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க? சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் பார்க்கிறோம்ல, நமக்கு நாமே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நமக்கு நாமே எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு சில காரியங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுயமாய் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா வேதத்துல நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. மிகவும் பலனுள்ளது. ஜெபம் மிகவும் பலனுள்ளது. மிகவும் பலனுள்ளது. ஜெபத்தை குறித்து நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். சில நேரங்களில் சில சமயங்களில் சில வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையை மொத்தமாய் மாற்றி அமைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். பலனே இல்லாத போல இருக்கும். என்ன பிரதர் செய்யறது? எனக்கு இந்த காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, அந்த காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, என்ன செய்யறது? பலனற்று. எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, இத்தனை நாளைக்குள்ள நான் கொடுக்கணும், இத்தனை நாளைக்குள்ள என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும். எத்தனை தேவைகளோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த முழு ஜெபத்தில் எத்தனை பேர் இந்த லைவை பார்த்துட்டு நீங்க உங்க போன் முன்னாடி உங்க டிவி முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய தேவையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள்ட்ட போய் தன்னுடைய தேவையை சொல்லுவாங்க. சில மனிதர்கள்ட்ட போய் இந்த தேவையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எனக்கு காரியம் இருக்குது, என்ன செய்யணும்னே தெரியல. மனிதர்களிடத்தில் போய் சொல்லுகிறதை காட்டிலும் வேதம் அதுதான் கற்பனை. சங்கீதம் 18வது சங்கீதத்திலே வேதம் இவ்விதமாய் தான் கற்பனை, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். நீங்கள் உங்க ஜெப அறைக்குள்ள போங்க, உங்க தேவைகளை சொல்லி அலைங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஜெபத்தை முடித்து விட்டு திரும்பி வரும்போது புதிய பலனோடு தான் திரும்பி வருவீர்கள். ஏனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டலை அடித்து உயர எழும்புவார்கள் என்று. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்க? ஜெபம் பலன் உள்ளது, அது பலவீனமாகாது.
எத்தனை பேர் பலன் இல்லாத நேரத்துல, எத்தனை பேர் பலன் இல்லாத நேரத்தில் பலனற்று உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், இன்று இரவு நீங்கள் எந்தெந்த இடங்களில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், ஒரு புதிய பலத்தை நான் தருகிறேன், புதிய பலத்தை நான் தருகிறேன், புதிய அபிஷேகத்தை நான் தருகிறேன், புதிய கிருபையை நான் தருகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். மனுஷன் விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டாங்க. மனுஷன் விசாரிப்பான? விசாரிச்சுட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் விசாரித்து போகிறவர் அல்ல, உங்கள் கவலைகளை அவர் தீர்த்து வைக்கிற பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பலன் உள்ளதுதான். அதை எப்படி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7, 10, 11 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? என்ன ஒரு அருமையான வசனங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க மீனை கேட்ட பாம்பை கொண்டு நீட்டுவீங்களா? சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க மீன் கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி எனக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, எனக்கு மீன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க கொண்டு பாம்பை கொடுப்பீங்களா? தெரிஞ்சே. அப்போ ஆண்டவர் உங்களுக்கே அந்த இது இருக்கும்போது, என் பிள்ளைகளுக்கு என்ன இது கொடுக்கணும், மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுக்க கூடாது, மீனை கேட்டால் நான் வேற எதையும் கொடுக்க கூடாது, மீனை கேட்டால் மீனை தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்த ஒரு இதோடு இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லதையே கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க ஜெபத்தை எப்படி செய்யணும்னா, அப்பா பிள்ளை கிட்ட எப்படி கேட்குமோ அப்படி நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு பிள்ளை போய் இருக்குது, போய் கெஞ்சிட்டு நிற்பாங்களா இல்லை உரிமையோட கேட்பாங்களா? கொஞ்சம் நீங்க யோசிங்களேன். உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட தயங்கி நின்று கெஞ்சி கேட்பாங்களா? இல்லை அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு, காலேஜுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேட்பார்களா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எப்படி பிள்ளைகள் தகப்பனத்து போய் கேட்குமோ அப்படி கேட்க வேணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் இருக்குது, எனக்கு நீங்க தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, என் வியாதியை நீக்கி போடுங்க. தகப்பனிடத்தில் பிள்ளைகள் கேட்பது போல கேட்டால் அவர் உங்களுக்கு தரவல்ல தேவனா இருக்கிறார். உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி. நீங்க பிளான் பண்றது சும்மா நார்மலான பிளானா இருக்கும், ஆனா அவர் பிளான் பண்றது அதை விட பெட்டராகவே ஆண்டவர் கொடுப்பார். நீங்க பிளான் பண்றது சின்னதாக தான் இருக்கும், ஆனா உங்க பார்வைக்கு அது எப்படி தெரியுதுன்னா பெருசா தெரியும். ஆனா அது ஆண்டவருடைய பார்வைக்கு சின்னது. ஆனா உங்க பார்வைக்கு எது ரொம்ப பெருசா இருக்கோ ஆண்டவருடைய பார்வைக்கு அது சின்னது. எது உங்க பார்வையில சின்னதா இருக்கோ அது ஆண்டவருடைய பார்வையில பெருசு. இது உண்மை, இது உண்மை. பிள்ளை போய் அப்பா கிட்ட கேக்குது பாருங்க, அப்படி ஜெபம் பண்ணணும், அப்படி நிக்கணும் ஆண்டவர்கிட்ட. நின்னுட்டு நீ உங்க ஜெப அறையை விட்டு வெளியே வாங்கல, ஒரு புதிய பலன் உங்களை நிரப்புவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். உங்க ஜெப அறையில அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன உறவு இருக்குதோ அதே உறவு தான் இருக்கணும். அப்பாக்கும் பிள்ளைக்கும் என்ன ஒரு உறவு இருக்குதோ அதே இதுதான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும். ஆண்டவரை நீங்க தூரமா வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தூரமா தான் இருப்பார்.
ஆண்டவரை நீங்க பக்கத்துல கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பக்கமா இருப்பார். ஆண்டவரை நீங்க எஜமானா பார்த்தா அவர் உங்களுக்கு எஜமானன். ஆண்டவரை நீங்க தகப்பன்றது அவர் உங்களுக்கு தகப்பன். நீங்க நிறைய பேர் அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. என்ன பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? எஜமானன் யாரும் தகப்பன்றது பிரசங்கம். இன்னைக்கு யாருக்கும் அந்த வேர்டு வர மாட்டேங்குது, தகப்பன்றது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க, பிள்ளை எப்படி ஆண்டவரை எனக்கு இதை பண்ணிதாங்க, இந்த வருஷம் எனக்கு நடக்கணும், இந்த இயர்ல எனக்கு பண்ணிதாங்க, இந்த மாதத்துல எனக்கு நடக்கணும், அவர் தருவார், நிச்சயமாய் தருவார். இன்னொரு காரியம் என்னன்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய சித்தத்தின் எது அவருடைய சித்தம், வேதம் நமக்கு எது சொல்லி தருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-18 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னா, முதல்ல ஆண்டவர் எது சொல்றாருன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மூணாவது தான், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. என்ன பண்ணணுமா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? உங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டா, எல்லாற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. உங்க வாழ்க்கையில எது இருந்தோ இல்லையோ, எனக்கு காசு இருந்தாதான் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னா அது வேலைக்கு ஆகாது. எனக்கு கார் இருந்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. எனக்கு பெரிய வீடு இருந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னா அது சுத்தமாக வேலைக்கு ஆகாது. உங்ககிட்ட எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும், வாழ்வோ சாவோ எதுவோ, எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்களேன், ரொம்ப 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 அவர் அப்படிதான் பண்ணாரு. எல்லாத்துலயும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தான் பண்ணாரு. வேற என்ன பண்ணாரு? 10 பிள்ளைகள் செத்து கிடக்குறாங்க, 10 பிள்ளைங்க செத்து கிடக்குறாங்க. அப்பமா அவருடைய மனநலமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். இந்த யோபுவை போல நம்ம யாரும் கஷ்டப்படாத இந்த உலகத்துல. யோபுவை போல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் இந்த உலகத்தை ஜெயித்த என் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை மாற்ற அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செஞ்சு பழகுங்களேன். நான் இன்னைக்கு சொல்றேன், இதை நீங்க தீர்க்கதரிசனமா கூட எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து பழகுகிறார்களோ, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, உமக்கே கனம், உமக்கே மகிமை சொல்ல 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 உங்கள் வீடு வாசலிலே ஆசீர்வாதங்கள் வந்து கதவை தட்டுவதை பார்ப்பீர்கள். நடக்கும். இந்த வருஷத்துக்குள்ள தடைப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கும். கவலைப்படுகிறதுனால, உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த வருஷத்துல எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள், ஆனா நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு உங்களுடைய நீங்க யுத்தம் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய பிரசனத்திலே உட்கார்ந்து ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வதை என்னால் பார்க்க முடிந்ததுங்க. ஏன் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார்? செய்வார். எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து அவர் தருவார். மூணாவது, யாரோட ஜெபிக்கணும் சொல்லிட்டா, ஆவியானவரோடு ஜெபித்து நாம் பழகணும்.
ஆவியானவரோடு நாம் செபித்து பழகும் போதுதான் அவர் உங்களுக்காக அவர் சில காரியங்களை அவர் செய்து தருவார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியர். ரோமர் 8:26 நீங்க இதுல நல்லா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டியதில்லை என்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கெடுங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு ஜெபத்துல ஹெல்ப் பண்றாரு. நீங்க யாரோட ஜெபத்துல யாரோட ஹெல்ப் நாடணும்னா ஆவியானவருடைய ஹெல்ப் நாடணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? பிரதர் சிஸ்டர், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாரு, ஆனால் உங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் உதவி செய்வார். என்னெல்லாம் ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க நின்று பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்குள்ளா இருந்து ஆவியானவர் ஜெபிப்பார், ஆவியானவர் செயல்படுவார், ஆவியானவர் எல்லாவற்றையும் கற்று போதித்து தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரோடு நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவரோடு நம்ம ஜெபிக்கல, ஆவியில நம்ம ஜெபிக்கலன்னா நம்ம யுத்தம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். இந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களா ஜெபிக்கணும். பிசாசானவன் நீங்கள் ஜெபிக்க பிசாசானவன் உங்க வாழ்க்கையில குழப்பங்களை கொண்டு வருவான். இயேசுவின் நாமத்தை நான் கேன்சல் பண்றேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போது குழப்பங்களை கொண்டு வந்த, அவிசுவாசத்தை கொண்டு வந்த எல்லா பிசாசுகளை நான் சபித்து நான் புறப்படுத்துகிறேன். இனி உங்க வாழ்க்கையில பிசாசன் குறுக்க வர மாட்டான். இந்த வார்த்தை விசுவாசிகளுக்கு அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தை விசுவாசிகளுக்கு ஜெயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களா ஜெபிக்கணும். விசுவாசம். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் செய்வார். நான் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். நான் ஜெபித்தால் பேய்கள் ஓடும். நான் ஜெபித்தால் என் பிள்ளைடைய வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நான் விசுவாசமா ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் உங்கள் வியாதிகளை குணப்படுத்த போகிறார், உங்கள் நோய்களை குணப்படுத்த போகிறார். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். நீங்க டெஸ்டிஃபை பண்ணுவீங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹீலிங் நடக்கும், ஹீலிங் நடக்கும், சுகம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீங்கள் சாட்சியா எழுப்பி நிற்பீர்கள். ஹல்லேலூயா. தானியேல் 9:23 நீங்க வாசிக்கும் போது, தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதன். தானியேல் 3 முதல் காலையில சாயங்காலம் மத்தியானம் 3 வேளையும் ஜெபிப்பார். நல்லா ஜெபிக்கிற ஒரு மனிதன். அதனால்தான் தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் சொல்றேன். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் சொல்றேன். சில மறைப்பொருள்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்படும். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. நீங்க நல்ல அந்த அதிகாரத்துல நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபிக்கும் போது மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். உங்க வாழ்க்கையில இருக்கிற மறைப்பொருள்கள் உங்கள் ஜெபத்தினால் அது தெரியும். உங்கள் ஜெபத்தினால், உங்களுடைய ஜெபத்தினால் நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவர் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்களோ, ஜெபம் என்பது ஆண்டவர் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அதுதான் நமக்கு எல்லாமே. அதுதான் நமக்கு ஆக்சஸ் கார்டு. ஆண்டவர்கிட்ட போறதுக்கு ஜெபம் தான் நமக்கு ஆக்சஸ் கார்டு. ஸோ இந்த ஜெபத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மறைப்பது, உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நீ அங்கே போ, நீ அங்கே செய், நீ அதை பண்ணு, அது பண்ணாத, எல்லாம் ஆண்டவர் சொல்லி தருவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் மேல கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன்.
அப்படின்னா நீங்க ஜெபத்துல இருந்தா மட்டும்தான் அவர்கிடத்திலிருந்து ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வேதம் சொல், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. என்னதா? அவர் வேண்டிக் கொள்ள தொடங்கின, அவர் எப்ப ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரோ ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரியத்துக்காக அவர் ஜெபித்தாரோ எல்லா காரியங்களுக்கும் ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க தானியேலை போல நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா, தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கிறவங்களா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற மலைப்பொருள்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். உங்களுக்கான ஒரு விடையை கர்த்தர் இந்த நாளில் தருவார். when you started praying, எப்போ நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த நிமிஷமே பரலோகம் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கும். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன், பரலோகம் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கும். உங்களுக்கு பரலோகம் சுகத்தை கொண்டு வரும். இன்னைக்கு திறக்கப்படாத வாசல்கள் திறக்கும். இன்றைக்கு இரவில் நீங்க உட்கார்ந்து நீங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில. ஓ சந்தேரி பாலா தூராபா சந்தரபா, இயேசுவின் நாமத்தினால் மறைந்து கிடக்கிற ஆசீர்வாதங்களை வெளியே வரட்டும் என்று நான் பேசுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது வெளியே வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவனுடைய எந்த நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். சமர்த்தியாய் ஆண்டவர் தருவார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். ஜெபத்துல உள்ள மெயினே இதுதான். திரும்பவும் சொல்றேன், ஜெபத்துல உள்ள மெயினு, நீங்க போய் முழங்கால் போடுறதுக்கு முன்பதாகவே, நீங்கள் போய் அமர்ந்திருக்கிற முன்பதாகவே அவர் உங்களுக்காக அவர் வந்து காத்திருப்பார். ஏன்னா அவர் உங்களுடைய தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். திரும்பவும் சொல்றேன், அவர் உங்களுடைய தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன். எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன். நான் ஒரு பிளஸ்டுங்க. இந்த உலகத்துல வேற எந்த ஆசீர்வாதமும் என்ன ஒரு இதுவும் கிடைக்காது. பாருங்களேன், பிள்ளைகள் சுகவீனத்தோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நிறைய பேர் இப்படிதான் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீ வியாதியா இருப்ப ஆண்டவர் சித்தம், பொல்லாத பிசாசே போ வெளியே அப்படின்னு சொல்லுங்க. யாராவது உங்கள்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னு வைங்களேன், நீ வியாதியா இருப்பதா ஆண்டவர் சித்தம்னு போ பொல்லாத ஆவியன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, தப்பே இல்லை. நீங்கள் வியாதியா இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அப்படி சித்தமா நான் கேட்கிறேன், அப்படி சித்தமா எதுக்காக உங்களுக்காக அவர் உயிரை கொடுக்கணும்? உங்களுக்கு எதுக்காக தன்னுடைய வியாதியை தன்னுடைய தோளில சுமக்கணும்? நீங்க வியாதியோடு இருப்பது சித்தம்னா எதுக்கு ஆண்டவர் உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் சுமந்துட்டு போகணும்? உங்கள் துக்கங்களை எதுக்கு நீங்க துக்கத்தோடு இருப்பது ஆண்டவர் சித்தம்னா எதுக்காக சுமக்கணும்? எதுக்காக தன்னுடைய பிள்ளையா மாற்றினவங்களை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உங்களை மீட்டெடுப்பதற்கு காரணம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் வியாதியா இருப்பதற்கு அல்ல, நீங்கள் தரித்திரத்தோடு இருப்பதற்கு அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெரிய 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 காரியங்களை செய்வதற்கு. நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் அப்பொழுது மறு உத்தரவு அருளி செய்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நீ உனக்கு தென்படாத விஷயங்களை, உனக்கு எட்டாத விஷயங்களை ஆண்டவர் உனக்கு தருவார். ஆண்டவர் இன்றைக்கு தருவார். உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புறார். நீங்கள் வியாதியோடு இருக்க மாட்டீங்க, தரித்திரத்தோடு இருக்க மாட்டீங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை அதற்காக தான் அழைத்திருக்கிறார்.
தேவன் உங்களை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். எல்லாம் கண்ணை மூடுங்களேன், உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். ஓரி மலா சந்தரபல துரபடல சந்தரகல தரபு சந்தரபா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பலனா மாற்றுவேன். ஆண்டு பெரிய பலனா மாறி வருகிறது. வியாதிகளே இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். நோய்களே இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். தரித்திரமே உன்னை நான் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை விட்டு அகன்று போ என்று சொல்லி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஓலிமாலா சந்தர பல துரபலபா. வியாதி உள்ளவர்கள் தங்களுடைய இருதயங்களில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை முற்றிலுமாய் அடிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹல்லேலூயா ஹல்லே விடுதலையாக விரும்புறீங்க. ஓ ஹல்லேலூயா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வியாதியே அந்த பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு வெளியேறு. தரித்திரமே அந்த பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு வெளியேறு. அவன் வேண்டுதல் செய்ய தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. ஓ சந்தர் யாந்தரபகடலா. ஓ நாங்கள் செபிக்க தொடங்கும் பொழுது கட்டளை வெளிப்பட்டதற்காக நன்றி. விடுதலை நீர் கொடுத்திருக்கிறீர் நன்றி. நீங்க சுகவீனத்தை சுகப்படுத்தியதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நஸ்னாகிய இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உண்டானதற்காக நன்றி அப்பா, உண்டானதற்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலை செய்வதற்காக நன்றி, விடுதலை செய்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை உங்க கரங்களை நான் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களை நீர் வழி நடத்தும், அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த இரவு முதல் அவருடைய வாழ்க்கை மாறட்டும். இந்த இரவு முதல் அவருடைய வாழ்க்கை மாறட்டும். இந்த இரவு முதல் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கட்டும். ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கட்டும் என்று சொல்லி பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரமகளோடு கூட நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் விசுவாசியுங்கள், அற்புதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து வியாதி நீங்கி இருக்கிறது. நிறைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அவருடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது. God bless you, God bless you. கர்த்தராவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். ஆமென் ஆமென் ஆமென்.